பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்முடைய நீண்ட கால காத்திருப்பதற்கு பலனாக தேவன் மறுபடியுமாக நம்முடைய மொபைல் ஆப்பை வெளியிடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். பாருங்க, இந்த மொபைல் ஆப்பினுடைய சிறப்பு காரியம் நமக்கு தெரியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்லுகிற மொபைல் ஆப். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய மொபைல்லையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்வது எத்தனை பெரிய பாக்கியம். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த வசனம் போய் சேரும். அது சில நேரங்களில் இவ்வளவு அழகாய் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு கூட பேசுவதை பல சாட்சிகள் மூலமாய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மொபைல் ஆப்பை பல விதமான சேலஞ்சஸ் மத்தியில் உருவாக்கி இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த வாரத்தில் நம்ம அதை வெளியிடுவதற்கும் தேவன் கிருபை செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உடனடியாக உங்களுடைய மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட்லையும் விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் நீங்கள் போட்டாலே போதும். iOSல இப்போதைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் சொல்கிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதில் நிறைய வசனங்கள் உள்ள சொல்ல முடியலை. ஆனால் வரப்போகிற நாட்கள் அதையும் செய்வோம். அது போக நம்முடைய இன்றைய முத்தை நீங்கள் அந்த மொபைல் ஆப்பில் பார்க்கலாம், நம்முடைய மேகசினை பார்க்கலாம். இன்னும் வரப்போகிற நாட்களில் நிறையா நம்ம அதில் குவிஸை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிலாம் நாங்கள் நிறையா யோசித்து வச்சுருக்கிறோம். எனவே இன்றைக்கி நீங்களும் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இதை சொல்லி இதை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். எங்கு போனாலும் உங்களிடத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வசனம் தொனிக்கட்டும். அது ஒரு சாட்சியாகவும் அது ஒரு சுவிசேஷமாகவும் அநேகருக்கு பயனாகவும் மாறட்டும். ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் சர்ச் அட்டன் பண்ணும்போது ஆராதனை நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அதுக்குரிய ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்குறோம். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை பார்வையற்றவர்களுக்கும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களும் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வசனத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை எப்படி நடத்துவார், அவரால் நடத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானித்து வருகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தின் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119:35, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் நடக்க போற பாதை அது உங்களுடைய கற்பனைகளின் பாதையா இருக்கணும். அந்த கற்பனைகள் இல்லாத பாதையில என்னை நடத்தாதீங்க. இது சங்கீதக்காரனுடைய ஒரு வாஞ்சை என்று கூட சொல்லலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கணும். நம்ம ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். அந்த கற்பனைகளின் பாதையில நடக்கிறோமா? சில நேரம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத பாதையில நான் நடந்தா நல்லா இருக்கும். என்னை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, என்னை யாரும் இப்படி செய் என்று சொல்லக்கூடாது என்று உலகம் முழுவதும் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்துல தான் நீங்களும் நானும் வாழ்றோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழும்போது நீங்களும் நானும் ஒருவேளை உலகம் கண்டிஷன் இல்லாத பாதையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கண்டிஷன் உள்ள பாதையில தான் போய் ஆகணும். அப்பதான் நாம் ஒழுங்குக்கு வருவோம். அப்போதுதான் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம 3 காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லும்போது நீங்களும் நானும் அதை ஜெபிச்சு தான் ஆகணும். அந்த ஜெபத்தினுடைய ஆழத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 3 விஷயத்தில் முதலாவதாக அவர் சொல்லுகிறார், நான் அதிலே பிரியமாய் இருக்கிறேன். எனக்கு கற்பனைகளின் பாதையில் தான் என்னை நடத்தணும். உண்மையில் சங்கீதக்காரன் சற்று வித்தியாசமானவர். தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்ன ஆண்டவரால் சாட்சி பெற காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய அனுபவங்கள்ல என்னை புடமிடும், சோதியும், என் உள்ளத்தை பாரும் அப்படிலாம் சொல்றார். உடைங்க, ஆனால் நான் நுறுக்கப்படுகிறேன். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தாவீது சொல்வதற்கு அவர் பாருங்க, பொதுவாக யாருமே இதை விரும்ப மாட்டாங்கல்ல. நம்ம விரும்ப மாட்டோம். ஆண்டவரே என்னை உள்ளத்தை பாருங்க, உள்ளத்தை பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமே தான் பயப்படுவோமே தவிர உள்ளத்தை பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, புடமிட்டு பாருங்க, இப்படியெல்லாம் அவர் சொல்லி ஜெபம் பண்றார். இங்க சொல்றார் கற்பனையின் பாதையில, அதாவது எனக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸை சொல்லி கொடுக்குற அந்த பாதை தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. அப்போ சாதாரண பாதை எனக்கு வேண்டாம். ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தாலும் தாவீதுக்குள்ள ஒரு ஆசை, கற்பனையின் பாதை, கற்பனைகள் உள்ள பாதை. எத்தனைலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த பாதையில் நான் பிரியமாக இருக்கிறேன். முதலாவது, தேவன் கற்பனைகளின் பாதையில் நடத்தணும் அப்படின்னா நாம் அவர் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எல்லாம் அதிலே பிரியப்பட வேண்டும், அதை வாஞ்சிக்கணும். அதனால 40வது வசனத்தில் பாருங்களேன், இதோ உங்களுடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் வாஞ்சிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன், அதை செய்ய நான் விரும்புகிறேன், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்போது முதலாவது பிரியமாக இருக்க வேண்டும். பிரியமாக இருக்கணும். நீங்கள் பிரியமாக இருந்தால் உங்களை கண்டிப்பாக நடத்துவார். இல்லை எனக்கு வேண்டாம், நான் பிரியப்பட மாட்டேன் அப்படின்னா சில நேரம் ஆண்டவர் நடத்துவார், சிட்சித்து நடத்துவார், நம்மளை கொஞ்சம் கண்டிப்பார், கொஞ்சம் சில அடி கொடுப்பார். ஆனால் நம்ம இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத பாதை தான் வேணும்னா விட்டுருவார். அதனால தான் அடங்கா கிடாரியை போல் அவர்களை அலைய விட்டாருன்னு சொல்லி ஓசியாவில் வாசிக்கிறோம். ஏன்னா அவங்க நான் சொன்னதை கேட்கல, கற்பனையின் பாதைக்குள்ளே வர விரும்பலை, இப்போ விட்டுட்டேன் அப்படின்றாரு. ஆனால் அப்படியே விட்டுருவாரா அப்படின்னா எங்கேயோ ஒரு நாள் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் அங்கே முட்டி மோதி திரும்ப வரதானே செய்யணும். நாம் வரும்போது அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அது வழியோடு வருவோம். அதுக்கு முன்னால் அவரே அவருடைய பாதையில் நடத்த விரும்பும்போது பிரியத்தோடு நாம் விட்டு கொடுப்போம் என்றால் அவர் நம்ம நடத்துவாரே. முதலாவது பிரியமாக இருப்போம் அந்த கற்பனைகளின் பாதைகளில். இரண்டாவதாக 119 சங்கீதம் 37 வசனத்தில், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயையை பாராதபடி. அப்போது இந்த பாதையில் நான் போகும்போது கற்பனைகளின் பாதையில் போகிறேன், நான் பிரியப்படுறேன். ரெண்டாவது என் பார்வையை சரிப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நான் போய்கிட்டு இருக்கும்போது கற்பனையின் பாதையில் போகும்போது நான் மட்டும்தான் டூஸ் அண்ட் டோன்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். வெளியில் பார்த்தா அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான், எப்படியோ வாழ்கிறான். நான் நினச்சிக்கிறேன் அதுதான் என் வாழ்க்கை, இதில் என்ன வாழ்க்கை இருக்குது, இதை செய்யாத அதை செய்யாத, இதை செய் அதை செய், இப்படியே ஒரு பாதையில் போகணுமா, இப்படி ஒரு பாதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு டைவர்ட் ஆகிற நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படி வாழ்கிறீங்களா? நான் ஆண்டருக்காக உண்மையாக வாழ்கிறேன், ஆனால் வெளியில் பாருங்கள் அவங்கெல்லாம் இப்படியோ வாழ்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, நான் தானே அப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் புலம்புறோம்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாதை மாயை. அதனால தான் அந்த கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலம் இல்லையா, அது அகண்ட வாசல், பெரிய வாசல். அந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அது மாயைன்னு அவங்களுக்கு தெரியலை. உள்ளே இருந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கற்பனையின் பாதையில் போக வேண்டிய நம்ம, அந்த பாதை நல்லா இருக்குதே. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அவர் ஆசைப்படுறார் கற்பனையின் பாதையில் என் கண் அந்த பாதையை தான் பார்க்கணும், மாயையை பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, பார்வையை சரிப்படுத்துவோம். முதலாவது சொன்னேன் பிரியமாக இருப்போம், ரெண்டாவது பார்வையை சரிப்படுத்துவோம். மூன்றாவதாக இங்கே வாசிக்கிறோம் 119:38, உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். அண்ட் உங்கள் வார்த்தை எனக்கு பயத்தை உண்டு பண்ணணும். அதாவது பயத்தின உடனே அந்த ஒரு பக்திக்குரிய பயம். அதை பல பேர் தப்பாக பேசுகிறது உண்டு. கடவுள் பயம்னா தப்பு, கடவுள் பயப்படலாம் வேண்டாம் அப்படின்னு. பக்திக்குரிய பயம். அவர் தெய்வம், அவர் கடவுள், அவருக்கு முன்னால் பயந்து தான் ஆகணும். என்னதான் என்னை மகனேன்னு கூப்பிட்டாலும், நான் அவர் அப்பான்னு கூப்பிட்டாலும், அந்த உறவையெல்லாம் தாண்டி என்னை படைத்த தெய்வம் என்ற பக்தி இருக்க வேண்டும். நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று கேட்டால் தானே. அப்போது அந்த பயபக்தி நமக்கு இல்லாமல் போகுது இன்றைக்கி. அதனால தான் துணிகரமாக வாழ்கிறோம். அவர் சொல்கிறாரு, அன்று அந்த பாதையில் உமக்கு பயப்படுகிற வாக்கு எனக்கு வேணும், அந்த பயப்படக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு வேணும். அதில் தான் உமது அடியேன் உயிர்ப்பிக்கப்படுவேன், அதில் தான் உமது அடியேன் உறுதிப்படுவேன், அதில் தான் உமது அடியேனுடைய நடைகள் உறுதிப்படும். அப்போது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் யோசித்து பார்த்தீங்களா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்குற நம்ம ஒவ்வொருவரும் அப்போ தேவனுடைய வாக்கு, பயத்துக்குரிய வாக்கு எனக்குள் வரணும், அதை ரிசீவ் பண்ணிக்கணும். கற்பனைகளின் பாதையில் பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது கற்பனைகளின் பாதையில் பார்வை சரியாக இருக்கணும், மாயையை பார்த்துடக்கூடாது. மூணாவது கற்பனையின் பாதையில் பயபக்திக்குரிய அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும்போது வாக்கு தத்தத்தை மட்டும் குறிக்காதீங்க. கர்த்தர் உங்களை கண்டிக்கிற, திட்டுற, நோ சொல்கிற காரியத்தையும் குறிச்சிக்கோங்க. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாய் மாறும். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 119 சங்கீதம் 35 வசனம். சங்கீதம் 119:35. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, நம்முடைய கற்பனைகளின் பாதையில் எங்களை நடத்தும், நாங்கள் அதில் பிரியமாக இருக்கிறோம். எங்கள் பார்வை சரியாகட்டும், நாங்கள் உமக்கு பயந்து நடக்கிற வாக்கை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை கேட்குற எல்லாருக்கும் இந்த கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டினுடைய இந்த 7 ஆண்டுகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவனுடைய பெரிதான கிருபையினாலே 250 மாணவர்களுக்கு மேலாக நம்முடைய வேதாகம கல்லூரியிலே படித்து 100க்கும் அதிகமானோர் முழு நேர ஊழியத்திலே ஈடுபட்டு கர்த்தருடைய நாமத்தை உலகம் எங்கும் மகிமைப்படுத்தி வருகிறார்கள். இந்த வேதாகம கல்லூரி முழுக்க ஆண்டுடைய கிருபையினாலே ஆன்லைனில் ஜூம் மூலமாக
எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமில், அதுவும் இப்போ ஆரம்பிக்க போகிற இந்த பேட்ச் இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 10:45 மணி வரைக்கும் இந்த பேட்ச் போகும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. பாருங்க, வரப்போகிற செப்டம்பர் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் 1ஆம் தேதி MD வகுப்புகள் துவங்க போகிறது. 2ஆம் தேதி BTH வகுப்புகள் துவங்க போகிறது. எனவே கீழே காண்கிற வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு கொண்டு அதனுடைய பொறுப்பாளர்கிட்ட நீங்க பேசி மற்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மிக குறைந்த கட்டணம், அற்புதமான நல்ல அனுபவம் உள்ள ஃபேக்கல்டிஸை கர்த்தர் தந்திருக்கிறார். வேதாகமத்தை எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ணணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், பழைய ஏற்பாடு எப்படிப்பட்டது, புதிய ஏற்பாட்டினுடைய அந்த காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள போகிறோம். எபிரேயம், கிரேக்கம், கிட்டத்தட்ட 32 சப்ஜெக்ட்ஸ் நமக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இதில் வந்து உடனடியாக கலந்து கொள்ளலாம். செப்டம்பர் முதல் வாரமாக இருக்கிறபடினால இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான். எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.